இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து சிந்திப்போம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசித்தால், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்தினால நிறைந்து இருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு சித்தமாறார். அப்போ அதை குறித்து அந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அந்த செய்ய போகிறதை நான் மறைப்பேனுன்னு சொல்லி அவனோடு பேசும்போது அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான், துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோன்னு சொல்லி 6 முறை கர்த்தருக்கு முன்பதாக நின்று திறப்பிலே நின்று அந்த பட்டணத்துக்காக என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணதை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உள்ளத்தின் பாரத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்துல தான் என்ன செய்வார், பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் தேசத்தில் எதையுமே என்ன செய்ய மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய பாரம் என்ன ஆண்டவரே, என்னுடைய துக்கம் என்ன ஆண்டவரே, என்னுடைய வேதனை என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி இப்படி கொஸ்டின் கேட்டு ஜெபிக்கிற பழக்கம் என்னுடைய வாலிப நாளிலிருந்தே எனக்கு உண்டு. அப்படி ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் அநேக காரியங்களை என்னோடு பேசி ஜெபிக்க வைத்தது உண்டு. ஒருவேளை நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது கூட என்னுடைய ஆவியில் விண்ணப்பம் பண்ண அந்த அனுபவத்தை கூட கர்த்தர் என்ன செஞ்சார், தந்த நாட்கள் உண்டு. பாருங்கள், உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதை நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நான் அதிகாலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தொண்டை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வியாதி இருப்பதாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அது பேசும்போது நான் அந்த தொண்டை பகுதியில் தடவி பார்க்கும்போது அந்த மத்தி பகுதியில் ஒரு சின்ன கட்டி இருந்தது. அப்போது நான் எங்கள் அம்மாட்ட ஓடி போய் சொன்னேன், அம்மா இப்படி ஒரு எண்ணம் வருது, அதெல்லாம் அந்த வியாதிலாம் உனக்கு வராது, இது நீ இதை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையை நான் என் மனதில் வைத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணி அப்புறம் அந்த கட்டியில் இன்ஜெக்ஷன் போட்டு நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு என்னதுன்னே தெரில. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கும்போது மட்டும் ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு, ஆனால் அதுவும் கிளியராக தெரில. ஆப்ரேஷன் பண்ண பிறகு அது லேபுக்கு அனுப்பின பிறகு தான் அதில் கேன்சருக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்னோடு அன்றைக்கி அதிகாலையில் பேசின அந்த வார்த்தையை நான் மனதிலே வைத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் தான் டாக்டர் அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நமக்கு ஏன் அந்த காரியத்தை முன்கூட்டி வெளிப்படுத்துகிறாருன்னா, அந்த காரியத்துக்காக ஜெபிப்பதற்காக. அதே மாதிரி இன்னொரு காரியம் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் யூத் ஃபார் கிரைஸ்ட் ஊழியத்தில் இருக்கும்போது ஸ்டாப் ப்ரேயர் மீட்டிங் உண்டு வெள்ளிக்கிழமை தோறும். அப்போ அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் சொன்னேன், முந்தின நாள் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லார் வீட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. யாரையுமே வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க மட்டும்தான் தெருக்கல்ல என்ன செய்கிறாங்க, நடமாடுறாங்க. ஒரு ஜனங்கள் கூட தெருக்கல்ல நடமாடலை. அப்படி யாரையுமே வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நிறைய பகுதியில் இராணுவ வீரர்கள் மட்டும் நடமாடுறாங்க. இப்படி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினான்னு சொல்லி நான் பேசி கொண்டிருந்தேன். அப்புறம் நான் அதை குறித்து ஆண்டவரிடத்தில் நான் அதை விசாரிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கொரோனா வந்த பிறகு தான் எனக்கு அந்த காரியமே என்ன செஞ்சது, புரிந்தது. அப்போது நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் தேசத்திலேயோ நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரானாலும் சரி, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட தான் என்ன செய்வார், அவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னு நம்பி உங்களோடு கூட என்ன செய்வார், பேசுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டோடைய பாரத்தை அறிந்து நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவத்தை அவங்க பெற்றிருக்கலாம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஜெபிக்க வாஞ்சியினால் நிரப்புங்கப்பா. உடைய பாரத்தை அறிந்து ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா, உடைய வேதனைகளை அறிந்து ஜெபிக்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த பூமியில் ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே. அதை உணர்ந்து நாங்கள் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே அதற்காக ஜெபித்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.